ஓம் நம சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 8/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நேற்றும் இதே போலதான் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கும் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். உபயதாரர்கள் இன்னைக்கு அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான். அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான் இன்னைக்கு உபயதாரர்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் கொடுத்துட்டு வர எல்லாரும் நல்லா இருக்கணும், நலமுடன் வளமுடன் வாழணும். இந்த அன்னதானத்திற்கு ஒத்துழைக்கிற அனைவருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். இறைவன் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் உபயதாரர்கள். அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான் உபயதாரர்கள். இன்னைக்கு யாரும் இல்லைங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான். எல்லாரும் நலமுடன் வளமுடன் சந்தோஷமா வாழணும் வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. நன்றி. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும்
நலம் பாடி வலம் செய்வோமே. நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. நாமம் இனிய நாமம் மனசோகம் போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசை தமிழே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசை தமிழே. தமிழ் மாலை மனம் கோர்த்து உரை பாடுவோம் சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். தாத்தா குருஜி வந்தார் அதுக்கப்புறம் இருக்காருல்ல குருஜி இருக்காருல்ல எப்போ வந்தாரு? வந்து ஒரு 10-20 நாள் இல்லையே, நான் நேற்று கூட போனேன் பார்க்கலையா? மண்டை பழைய இதெல்லாம் கிடையாது, மொட்டை போட்டு நம்ம ஒரு மாதிரி கேக் போட்டு எடுக்கிறாரு. வந்துட்டாரா மறுபடியும்? வீட்டுக்கு போனாரா மறுபடியும்? வந்துட்டாரா? போயிட்டு வர்றாரு வருவார். சரி சரி, நான் வந்து பார்க்குறேன். ஏதோ ஒரு இது இருந்துச்சு, அதை போய் காலி பண்ணிட்டு வந்துருக்கோம். ஓ, மீதி இருக்கிறதையும் சொச்சத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இருக்குது கொஞ்சமாக போயிட்டு வருவார். சரி சரி சரி, போயிட்டு வா தாத்தா. 1:30 மணி 2 மணி கூட உட்காந்தாங்கிற தூங்காம தாத்தா நேற்று நைட்டு பார்க்குறேன். தூக்கம் எங்கே வருது? வாங்க நமச்சிவ அண்ணாமலையார் பேர்ல அண்ணதானே? அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கும் சார். இதுவும் சரியானதான். நமக்கு அடிக்கடி அன்னதானம் பண்ணுறவங்களும் சரி, அண்ணாமலை அம்மா அடிக்கடி நமக்கு அன்னதானம் பண்ணுறது இப்போ அண்ணாமலையார் உண்ணாமலை மனம் தான். நமக்கு அடிக்கடி ஸ்பான்சர் அவங்க தான். அவங்க பேர் தான் இப்போ அதிகமாக போர்டில் வந்துட்டு இருக்கு. சரி அவங்க தான் வரும் சார், வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா பொறுமை தான் இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். அண்ணாமலையார் அவருடைய இது எல்லாமே இது என்ன நடக்கணுமோ அதை அவர் நடத்துவார். வந்துட்டு தான் இருக்கும். ஓகே நமச்சிவ நமச்சிவ எல்லாருமே நல்லா இருக்கும். நமச்சிவ. ஏ நேராக உள்ள போய் உட்காருங்க, நேராக உள்ள போய் உட்காருங்க, உட்காருங்க. இந்த டேபிளில் உட்காருங்க. இருக்கிறேன், இந்த 2 டேபிளில் உட்காருங்க, பார்த்துக்கலாம். பார்த்துங்க ஐயா, பார்த்துங்க. பாதுஷா ஒன்றாரா இருக்காரு. நீர் போகணுமாரா? நீர் நல்லா இருக்கீங்களா? நீர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நமச்சிவாய் நல்லா இருக்கும் தாத்தா. நல்லா எப்போ தெலுங்கு கற்றுக்க போறீங்க? நான் ஏன் தெலுங்கு கற்றுக்கணும்? என்னையாவது தெலுங்கு கற்றுக்கணும். நிறைய பேர் வராங்க. ஆந்திராக்காரங்க வந்தால் நான் தெலுங்கு கற்றுக்கணுமா? அவங்கள தமிழ் கற்றுன்னு வர சொல்லு. அடிக்க வர அப்படி கையை பாட்டியே அடிக்க போறியா? வர அப்படி கை நீட்டிட்டு அப்புறம் ஓடி ஆடி விளையாடுறோம் 2 பேரும். ஏன் அடிக்க போற? நல்ல வயசு மாட்டினேன் அட சூடு. பால்யம் 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 பால்ய ஸ்நேகிதரா முகுந்தா நாராயணா ஏடு கொண்டு விடா. ஏன் போய் இந்த நேற்று ஆளை காணா? எங்க போன நானு? எங்க நீ நேற்று எங்க தேடி நீ என்ன புயலான்னு பாரு. நான் போயலான்னு சொல்ல, நீ எங்க போன பாட்டிய? எங்க போலியா? எங்க போன? எங்க போன கரெக்டா சொல்லு. நேற்று ஆளே காணுமே. சினிமா போயிருப்பா. அப்படி சினிமாவுக்கு போனியா? இந்த விடையே பாடலி கொட்டான் பாடலி கொட்டான் பாடல் அடிக்க கொட்டா. பாடலீஸ்வர் தேவஸ்தானம் வட்டாரக பாடலி கடல். ஜீவனே இப்போதான் சாப்பிட்டேன், ஜீரணம் ஆகிடும். நீ கேட்டு நாங்கள் இப்போ யோசனை பண்ண ஜீரணம் ஆகிடும். திரும்பி ஒரு போட்டா உட்காந்துக்குவேன். அது சோறு இல்லை, சோறு இல்லை, சோறு இல்லை, பஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை வடிச்சு தரேன்னு சொன்னான். பஸ்ஸோட அங்க பாரு எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க பாரு. எட்டி பாரு, சோறு இல்லைன்னு போய் சொல்றாரு பாரு அவர். ஆமா, இல்லைன்னு போஜனம் செய்ய வாருங்கள். நாளைக்கு நான் ஜாலரா எடுத்து வரேன். ஜாலரா எடுத்துன்னு வராராம் உனக்கு அடிக்கிறதுக்கு டிங் டிங்னு. போஜனம் செய்ய தங்க தங்க நாடியம்மா கல்யாண மண்டபத்தில் அந்த கிளாஸ் ஏன் கையில வச்சுங்கிற பாட்டியே?
தந்தாங்க நல்லா இருக்கு. செருப்பு விட்டு போகிறோம் செருப்பு உன் பேர் என்ன? சாமி கொஞ்சம் எடுங்க சாமி கார்த்தியம். ஐயோ, என் பேரன் பேரை விட்டுட்டேன். கார்த்திகேயன். கார்த்திகேயன். நல்லா இருக்கியா? ஈஸியாக கொஞ்சம் கூட சரி சரி, நல்லா இருக்கணும். சரியா? சரி, போயிட்டு வாடா கண்ணா. போயிட்டு வா கண்ணா. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு. கையில வேணுமா இலையில வேணுமா? இலையில இல்லை வேண்டாம். கையில தான் வேணும். அங்கே ஒரு கப்பல் வச்சுக்கிறாங்க அக்கா, ஏ அக்கா, ஏ அக்கா. ஏன் சாப்பிடலையா? எப்போ? காலைல இன்னைக்கா? சாப்பிட போயிடுச்சு சாப்பிடுவாங்க நீ வேற ஏதோ டென்ஷன் ஆகாத. நீ ஏன் அக்கா டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம். கேசரி எடுத்துட்டா? அது வேணா கொடு. பசிக்கவே இல்லை அக்கா, பசிக்கவே இல்லை அக்கா. வேண்டாம். சாப்பிட்டா எப்படி பசிக்கும்? சாப்பிடலன்னா தான் பசிக்கும். ஆமா, இன்னும் சாப்பிட்டேன், சாப்பிடவே இல்லை. புளி சாதம் சாப்பிட்டியாமே அப்புறம் என்ன சாப்பிட்டுருக்கலாம். மறந்து போயிட்டு. மறந்து போச்சு. நான் தான் இப்போ சொன்னேன் மறந்து போகிறதுக்கு நான் ஒரு மருந்து சொன்னேன் பாட்டின்னு. கேட்க மாட்டேன். கேட்ட போட்டு கேட்க மாட்டேன். ஏற்கனவே நீ பேசுறது கேட்காது. இப்போ இதுவே பாரு அக்கா, பாரு அக்கா. கம்மியா இருக்க மாட்டேன் சாஜா. என்ன பண்ண போனேன் என்ன பாட்டி? உன்னை இப்போ என்ன பண்ண அள்ளி சாப்பிடு. சரி அக்கா, எடுத்துக்கிட்டுமா? இது ஐயர் வராங்க கேட்டு நத்துப்போ. சரிங்க சரிங்க இருந்தால் தான் சாப்பாடு. ஏன்னா இப்போ டைமுக்கு வந்துட்டீங்கன்னா தான். அங்கேயும் சாப்பிட்றது சரி சரிங்க சாப்பிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்டாங்க. சரிங்க இந்த சைடில் யார் வீட்டுக்கு யார் எதுக்கும் போக மாட்டேன், கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். சரிங்க சரிங்க ஏன்னா சரிங்க எனக்கு அப்பத்துலேருந்து எனக்கு இங்கே ஒரு ஏற்கனவே நம்ம விருந்தரில் அம்மன் கோயில் அங்கே தான் இருக்கும்போது அங்கே நான் நம்மகிட்ட வந்து சரிங்க சரிங்க இப்போ அண்ணாமலை நேரண்ணாமலை பார்த்தா அம்மன் கோயிலில் தான் இருக்கும் சரிங்க சரி எல்லாருமே. சரிங்க ஐயா சரி பாருங்க பாருங்க அதை உள்ள இப்போ கேசரி சாப்பிட்டேன். கேசரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி. எங்கே 2 சாப்பிட்டேன் போதுமா? ஸ்பூன் கொடுத்தா கையில் சாப்பிட்ற நீ. ஓ, ஸ்பூனில் சாப்பிட்ணுமா? அண்ணா அப்பளம் வாங்கி கூட. இல்லையா, இருக்கா அப்பளம்? நீங்கள் அப்புறம் போடல. போட்டா பார்த்தேன் நான். வர்ற அப்பளம் போட்டாலோ இல்லையோ போய் சொல்ல. பாட்டி அண்ணாமலையார் அன்னதானம் போது எதனா ஒரு சின்ன ஐட்டத்தை கம்மி பண்ணுவோம். அப்பளம் இல்லை வடை அந்த மாதிரி எதனா கம்மி பண்ணுவோம். அண்ணாமலையார் அன்னதானம்னா யாருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ தானே சொன்னேன் பாட்டி நான். இப்போ தானே சொன்னேன் நான். சொன்னியா? சரி போட்டேன். வடையெல்லாம் வேண்டாம் எனக்கு. நான் வடையே சாப்பிட மாட்டேன். வந்து என்ன நான் சாப்பிட மாட்டேன். பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம். பூண்டு வெங்காயம் புயலாம் சொல்லாத. வாழைத்தோப்பு போயிட்டுமா நான் நீ என்னத்துக்கு பாட்டி வேண்டாமா? அந்த அங்கேயே இருக்கு. சரி, காரை காணும். இங்கே இருந்து பார்த்துக்கோ. எங்க ஐயோ எல்லாரும் எல்லாம் போயிடுவேன் நான். எல்லாம் போட்டா நீ பார்த்துக்கோ இருக்கு. ஐயோ நல்லா இருக்கேன். ஏன் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன். ஓஹோ பார்த்துக்க மாட்டேன். சரி பார்த்துட்டால விடு. சரி போ. நேற்று பாட்டி பாட்டு போட்டவொன்னே டான்ஸ் ஆடிச்சு. டான்ஸ்லாம் ஆடுறியா? சாமி வந்துச்சு பொழுது ஒரு கத்தின்னு ஆடுது. ஆமாம் ஆமாம், அது நேத்தி தான்டா. எல்லாம் பயந்துட்டாங்க. அப்படியா? ஒன்றும் பயப்படவே இல்லை. அவள்லாம் என்ன சாமி வந்தது? எங்க செல்லியத்தா. அப்படியா? எங்க செல்லியத்தா தெரியுமா உனக்கு? தெரியாதே, வர சொல்லு. வாங்க சாமி. ஏய்,
நீ தான் பட்ஜெட் மாதிரி கற்றுதா? ஆமா ஆமா அதை ஏன் கேட்குற போய உன் குரல் தான் எல்லா இடத்துலையும் கேட்குது. ஆமா ஆமா கேட்குது ஸ்பீக்கரில் கேட்குது. ஏய் 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 ஆமா 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 தமிழ்ச்சி வாய் தான் சொல்ல சொன்னாங்க. சொல்ல சொன்னாங்க. அமைச்சுக்கா யார் சொல்ல சொன்னா? நீங்க தான் சொல்லுது. கலான்ற ஒரு நாளைக்கு கூடன்ற. ஆமா. எது நான் ஏத்துக்கிட்டே தெரியல. இங்க எதை வேணா ஏத்து கவலையே விட மாட்டேன். எதை நீ ஏத்துண்டா என்ன ஏத்து சரி சாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்றேன் வந்து எனக்கு துர்வாசம் பண்ணிக்கிட்ட விட்டீங்கன்னா துர்வாசம் முடிக்கிட்டா? துர்வாசம் முடி எங்க இருக்குது? அங்கே நீங்க வண்டி இப்படி பார்த்த மாதிரி இப்படி போறோம் அவ்வளோ உபயோகிங்க ஆமா ஆமா. ஏன் அங்க பேர்ல போயிட்டு இருந்தீங்க? இல்லை என் ஊர் அதான்ன்றாங்க. நான் அங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு இவ்வளோ சொல்ல வருவேன். சரி சாப்பிடுங்க வாங்க. சாப்பிட்ட சாமி. சாப்பிட்டீங்களா? சரி சரி. இவரு செத்து போயிட்டாரு. ஆவி கேள ஆமாம் நேற்று தான் இட்டு போனாங்க. பூவா போட்டு பல்லக்கில் இட்டு போய் கழிட்டாங்க. உன்ன மாதிரி வந்தாங்க. ஏன் அந்த அம்மா போய் அப்படி இது பண்ணிக்கிறீங்க? என் உடம்புல உங்ககிட்ட எப்படி வந்தது எனக்கு புரியவே இல்லை. என் போன் உங்ககிட்ட எப்படி வந்தது எனக்கு புரியல. எது இந்த என் போன் எலும்பு கூட என்கிட்ட போன இல்லையே. போன் இல்ல போன் எலும்பு கூட சொல்றாரு. டாய்லெட்டை வச்சுட்டாங்க இல்லைல்ல. புயலாம் சொல்லாத. நம்ம பார்த்துக்கிங்க பார்த்தேன். இன்னொரு நல்ல பையன் தான். இன்னொருத்த ஏமாத்தவங்களா இருக்கான். சரி சார் ஏதாவது ஒரு 5 கை சொல்ல கொடுங்க சார். அப்படியே போயினே கேசரி சாப்பிட்றீங்களா? கேசரி கேசரியா? எனக்கு பிடிக்கும்னு தெரியுமா? வாங்க இப்போ சாப்பிடுவோம் உட்காருங்க. போயிட்டு மனசில் எதுவும் வச்சுக்காது. என்ன இடம் மாறி அப்படி நறுக்குன்னு பேசும். மற்ற பேசு எதை வேணா பேசு கவலையே விட மாட்டானா. அந்த அளவுக்கு நம்ம நானே ஏதாவது ஒரு பதில் சொல்ல பாரு. இடமா இங்கே இருக்குது. இந்த பதில் இட்டி எடுத்துட்டு போகுது. இந்த என்ன ஊர்ல தேங்குணம் பாப்பார வீதியில பந்தாலூரா தத்திங்க எங்கேயோ தத்திங்க தேங்குணம் எலுமிச்சம்பழம் என் ஊர். பௌர்ணமியான அப்படியே ஊர்க்காரங்க எங்க சொல்லியத்தான் ரெண்டு பேரும் கரெக்டா இருக்குது. நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. எவ்வளவு பெரிய மடாதிபதி. தங்கத்தை இட விட்டா வாய் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. எங்க சித்தப்பா. வாங்க சார் வாங்க ஃபர்ஸ்ட் கேசரி சாப்பிடுங்க. நீங்க தான் அங்க இருக்குது. ஆமா ஆமா அவரே தான் ராஜா மெட்ராஸ் வச்சுக்கோங்க. இப்பதான் வந்து உட்காருங்க கேசரி சாப்பிடுங்க உட்காருங்க. கேசரி அழகா மிஞ்சலாம். அப்படியேங்கப்பா சோக்காது இல்லை. போதுமா கேசரி? சாப்பிடுங்க. அந்த ஆயாவா சாவித்திரி பாட்டி. சாவித்திரி பாட்டி. வெறும் கேசரி மட்டும் சாப்பிட்டாரு. பாட்டி பாட்டி மயிலாப்பூர் அவங்க தான் மயிலாப்பூர்ல சொந்தக்காரங்க. அவங்களுக்கு கேளுங்க. மயிலாப்பூர்ல ரங்கன் ஒருத்தர், ராதா ஒருத்தர், செல்வராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு 3 புள்ள. ஒரு புள்ள டிரைவராக இருந்தார். அம்மாவுக்கு அந்த ஐயாவுக்கு ஒத்து வராது. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உருவாக்குங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் இல்லாத நேரத்தில் வந்து இப்படி சண்டை போடுறது நியாயமானு கேட்பாங்க. அப்புறம் கையில் இருக்கிற வழியை எடுத்து கொடுப்பாங்க. இப்படியே பழக்கம் பண்ணிட்டேன். அந்த அம்மா கொடுக்கறது அடிக்கிறதோ உதைக்கிறது இதே வேலை. கட்சியில் என்ன ஆச்சு தெரியல. உண்மையாகவே இறந்து போயிட்டார். சரி உனக்கு எதனா புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சிச்சு? அவன் கையில் இருக்கிற வலையில கைட்டி. அது மட்டும் கையில் இருக்கிற வலையில கைட்டாங்களா? உங்க கையில் கைட்டாங்க. ஐயோ என் கையது பத்திரம். இந்த மாதிரி வேலையை நானெல்லாம் அந்த மாதிரி வேலை நானெல்லாம் வலையெல்லாம் போட்டுட்டு 50 ரூபா கொடுத்தாது. நான் கவனிக்கணும். சரியா? இவர் ரொம்ப நேரம் என்ன பேசினாரு? நீ சொல்ல. இந்த பொண்ணு எங்க அம்மா நினைச்சு பழகும். அது எல்லாம் மாற இனிமே எல்லாம் என் பொண்ணு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரியே அப்படியே இருக்கும் அசல். உங்க பொண்ணு உங்க ரத்தம் எங்க இருக்கா? பக்கத்துல நீ இதோ இங்கேயே இருக்கிறாங்களே. பொண்ணு எங்க இருக்கா? இதோ இங்கே. அதெல்லாம் கிடையாது. வேட்டவளம் அங்கதான் இங்கதான் எங்க வேட்டவளம் அரண்மனை சிங்காரக்குளம். வேட்டவளம் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. ஜெயலலிதான்னு வாங்க. ஜெயலலிதா சந்தியா. ஜெயலலிதா அம்மா சந்தியாவுடைய தோழி சசிகலாவுடைய பையன். உண்மையான பையன். அம்மாவே கல்யாணம் பண்ணிச்சு. யாரு சொல்லி அழுது தெரியல.
சசிகலா, ஜெயலலிதா, சந்தியா, சரி சாமி போயிட்டு வாங்க. இப்பெல்லாம் சொல்றதே இல்லை உங்ககிட்ட. காளியம்மா கோயில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களே, அங்கங்க போனீங்க? ரமணாசுரம் எதிர்க்க ஒரு காளியம்மா. ஆமா, கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அங்கே போனால் எதுக்கு போனான்னு தெரியல. உள்ளே போய் அங்கே போகவே முடியாது. நீ எப்படி உள்ளே போனேன்னாங்க. படத்தில் நாங்கள் நீட்டு எடுத்து போட்டதெல்லாம் இருக்குது. நீ வரவே கூடாது, நீங்கள்லாம் ஏன் வரல சொன்னால் மனசில் ஒரு ஆயா யாருடைய பொண்டாட்டியே தெரியல, வெளியில் பிச்சை எடுக்க வச்சுக்கிறாங்க. அந்த அளவு பணக்காரியம். அவ்வளோ ஏமா இங்கே வந்து உட்காந்து என்னை வளர்த்துது, ஏமா இப்படி பிச்சைக்காரியே இருக்கிற அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லைடா ராஜு, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கையிலலாம் கொடுத்தான். ஆனால் அது கூட பிடிப்பாங்க உள்ள இந்த கண்ணாடி. கையிலக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் இறக்கப்பட்டு தான் கொடுக்க வேண்டியது. ஆனால் வண்டியில் லாரி காரெல்லாம் பழம் போதெல்லாம் இவன் பணம் இதெல்லாம் மாதிரி என்னைக்கு தான் போதெல்லாம் என்னை விற்று சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு பழம் கிடைக்கும். நான் போய் கேட்டதுக்கு அதுக்கூட்டி அசோக் எப்படி அவன் மேலே உக்காந்துப்பான் எல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு பூங்காது எப்படி வந்து உக்காந்துப்பாங்க. உட்காந்துப்பா இப்படி அவங்களுக்கு ஒரு கை காணும், அசோக் 2 காலு காணும். அவங்க வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி தான் வெட்டி அவங்க வீட்டு வாசல்லே போட்டுக்கிறாங்க. எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணுறான் அந்த அண்ணாமலையில். இப்போ தான் நீ என் பக்தன் போயிட்டு வரட்டா? சரி, அவர் என்ன பேசினார் புரிஞ்சுச்சா? யாரு அவர் வந்து யார் தெரியுமா? தெரியுமே. யார் அவரு? இன்னும் காளியம்மா கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாலாம். ஆமா, காளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாரு. தீர்த்தத்தை தெளிச்சுக்கோ. அது மட்டும் அது காதில் விழுந்துட்டு இது எது?